இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.16ல் இருக்கக்கூடிய 7th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஆஃப் y is equal to 2x² minus 3x minus 5 and then solve 2x² minus 4x minus 6 equal to 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க equation y is equal to 2x² minus 3x minus 5க்கு ஃபஸ்ட்டு டேபிள் கண்டுபிடிக்கலாம். டேபிள் ஃபார்மேட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம -4லேருந்து +4 வரை சம் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு x² கண்டுபிடிக்கணும், அடுத்து 2x² கண்டுபிடிக்கணும், அடுத்து -3 × x கண்டுபிடிக்கணும், அடுத்து -5 கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 2x² -3x -5 அந்த 3 ரோவை மட்டும் ஆட் பண்ணி y எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 9, 4, 1, 0, 1, 4, 9, 16 எல்லா சம்லையும் இதே தான் வருது. 2 × x² போது அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 16 32, 9 2s are 18, 4 2s are 8, 1 2 is 2, 0 2s are 0, 1 2 is 2, 4 2s are 8, 9 2s are 18, and then last one 16 × 2 32. Okay, then -3 × x. So இந்த -3 கூட x வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ minus into minus plus 3 4s are 12, 3 3s are 9, 3 2s are 6, 3 1s are 3, 3 × 0 0, then 1 × -3 -3, 2 × -3 -6, 3 × -3 -9, 4 × -3 -12. தென் எல்லா ரோலையும் -5 -5 போட்டுக்கிட்டு இப்போ 3 ரோவையும் நம்ம ஆட் பண்ணும்போது 32 39 வருது, அடுத்து 22 வருது ஆட் பண்ணால், நெக்ஸ்ட் ஒன் 9 வருது, அடுத்து 0 ஆகிடுது, அடுத்து -5 தான், அடுத்ததில் -6 வருது, அடுத்து -3, அடுத்து +4 +15. ஸோ பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம்? -39ங்கும் போது 40 வரை நம்ம வந்து கண்டிப்பாக கிராஃபில் கொண்டு வர்றது வந்து இடம் இருக்காது. ஸோ நம்ம -3லேருந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ -3, -22, -2, -9, -1, -0, 0, -5, 1, -6, 2, -3, 3, 4, 4, 15. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸை பொறுத்தவரை 1 cm = 1 யூனிட்னு போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒய்யை பொறுத்தவரை நம்மளுக்கு ப்ளஸ்ஸும் வருது மைனஸும் வருது. மைனஸ் அப் டு 40 வரை முடிஞ்சால் போடலாம், இல்லை அந்த -4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணாமல் -3லேருந்து நம்ம கிராஃப் வரையலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி வரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் x ஆக்சிஸில் 1 cm = 1 யூனிட், y ஆக்சிஸில் 1 cm = 2 யூனிட்னே தான் எடுக்கிறோம் இந்த சம்லேயுமே. ஸோ எக்ஸில் வந்து 1 2 3 4 up to 8, அந்த சைடு -1 -2 -3 -4 up to -8. ஸோ y ஆக்சிஸை பொறுத்தவரை கீழே -2 -4 -6 -8 -10 -12 வரை போட்டிருக்கோம். மேலே 2 4 6 அப்படின்னு சொல்லி 30 வரை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணலாம். -4, 40 வரை போகிறதுனால நம்ம அதை எழுதலை. பட் -3, 22, அடுத்தது -2, 9, அடுத்து -1, 0, அடுத்து 0, -5, அடுத்தது 1, -6, 2, -3, then 3, 4, then 4, 15. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பேராபோலா வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பேராபோலாவை நீட்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே பாதி சம் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ 2x² - 3x - 5 = y, 2x² - 4x - 6 = 0. ஸோ மைனஸ் பண்ணும்போது 2x² கேன்சல் ஆயிடுது. அதுக்கு அடுத்ததில் +4x - 3x போது ஒரே ஒரு x, -6 - 5ங்கும் போது 1. ஸோ x + 1 = yன்னு கிடைக்குது. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 -1 0 1 2ன்னு போடுதோம். அப்போ y கண்டுபிடிக்கிறதுக்கு அது கூட +1 ஆட் பண்ணணும் இல்லையா? x + 1. ஸோ 1 ஆட் பண்ணும்போது y என்ன கிடைக்குது? -2 + 1 -1, -1 + 1 0, 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3. ஸோ இப்போ இங்கே பாயிண்ட்ஸ் வந்து -2, -1, -1, 0, 0, 1, 1, 1, 2, 3. இப்போ இந்த பாயிண்ட்ஸே நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ மார்க் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். -2, -1. ஸோ -2, -1 இங்கே இருக்குது. அடுத்தது -1, 0, -1, 0, அடுத்தது 0, 1, அடுத்தது 1, 2, அடுத்தது 2, 3. ஸோ இது அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக போகுது இல்லையா? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம்னா பேராபோலாவை 2 பாயிண்டில் கட் பண்ணோம். அதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டு, செகண்டாக எந்த பாயிண்ட்டை கட் பண்ணுது? 3, 4லையும் கட் பண்ணுது. ஸோ ஆன்சர் எப்படி எழுதியிருக்கோம்? த லைன் ஆஃப் இன்டர்செக்ட் அட் -1, 0 and 3, 4. நல்லா பாருங்கள். -1, 0ங்கிற பாயிண்ட்லேயே அந்த லைன் வந்து பேராபோலாவை கட் பண்ணுது.
இந்த 3,4ங்கிற பாயிண்ட்லேயும் கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.